மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, பட்டினத்தார் திருவடிகளே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி எனக்குள் இருந்து சொன்ன வாக்கு பலிக்கும்படி அழைத்து கூறணும்ப்பா. வாழ்க கருப்பசாமி. முதல் உத்தரவு, இலங்கை மாநகர் ஸ்ரீலங்கா 3 முறை காலில் ஒன்று வரலாம். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னாடியில் இருந்த வீடுகளெல்லாம் சிதைந்து சீர்குலைந்து கிடக்கு. உண்மையா? ஆமாம். அதன் அருகினிலே என் தங்கை காளியும் அற்புதமான தெய்வமாகிய ஆஞ்சநேயனும் அந்த பகுதியிலே உண்டு. சுமார் 22 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பல தீவினைகள் நடந்து உன்னுடைய மாங்கல்யத்துக்கும் ஆபத்தான நிலைகள் நடந்து இப்போ நீ பெற்ற பிள்ளைகளில் 2 பிள்ளையில் ஒருத்தன் கண்ணீரும் கவலையுமா இருந்து வேதனையால் துடிச்சுக்கிட்டு இருக்கான். கால்னு சொல்லலாம். பெற்றெடுத்த உள்ளம் 2ம் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். பெற்றால்தான் பிள்ளையா? பெற்றால்தான் பிள்ளையா? அப்படி ஒரு படமே இருக்குது, புரட்சி தலைவர் நடித்த படம். ஆனால் அந்த படத்தை பற்றியா இந்த அம்மாவுக்கு சொல்கிறேன். ஆதியிலே ஒரு நாள் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்று போட்டுட்டா. ஆனால் அவள் எதிர்பாராத பல பேர்களின் தாக்குதலிலே இறந்து விட்டாள். அந்த குழந்தை உங்ககிட்ட பிள்ளையா வளர்ந்துச்சு. அதனால் அந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. ஆகையினால் இந்த பிள்ளைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு நீ வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பிடிங்கிட்டு போயிடுது. கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, அந்த பிள்ளை மேலே நான் வச்ச பற்று என் நெஞ்ச விட்டு நீங்களப்பா. உண்மையான பற்று என்ன செய்யாது, முள்ளுக்கு இருந்து முள்ளு கணக்க குத்திக்கிட்டே இருக்கும். எப்படி குத்திக்கிட்டு இருக்கும்? முள்ளு கணக்க குத்திக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளையை நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனசு பாடாப்படுது. எப்படியாவது அரசாங்கம் என் மேலே கருணை கொண்டு அந்த பிள்ளையை என்கிட்ட தந்து உதவணும் என்பது முதல் கேள்வி. அடுத்ததாக, என் மகனுக்கு கல்யாணம் முடித்தேன் ஒரு ராட்சசியை. எப்பா என்ன பொம்பளை, ஔவையார் சொன்ன மாதிரி சொல்லுவீங்களா? ஔவையார் பெண்பார் புறவி, பொம்பளைகளுக்கு நிறைய புத்தி சொல்லியிருக்கா. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையாமானால் எத்தாரும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறா இருப்பாளே ஆமாயின் கூறாமல் சந்நியாசங்கொள். யாரை சொன்னான்? பொட்டச்சியை தான் சொன்னான். பெண்பார் புலவியாக இருந்தாலும் பெண்களுக்கே அந்த அம்மா புத்தி சொல்லிச்சு. புரியுதா? அதை மாதிரி ராட்சசியை கெட்டின மாதிரி ஒரு மருமகா. அவள் நம்முடைய தெய்வீகத்தை வணங்கிறதுக்கு மாறுபட்ட குணம் உடையவள். அவளுக்கு 3 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. 2 ஜென்ஸ் ஒரு கேர்ள். 3 நண்பர்களால் அவளுடைய உள்ளம் பிரதிபலிக்கப்பட்டு நடை தடுமாறி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி பேசாமல் ஒரு நாள் கூட உணவும் இல்லை, உறக்கமும் இல்லை, உறைவிடமும் இல்லை. இதில் உள்ளம் பாதிக்கப்பட்டு வாழவா சாகவான்னு உன் மகன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. பொண்டாட்டியை பெருசாக நினச்சதுனால அவன் அப்படி கஷ்டப்படுறான். அவளை சாதாரண நினச்சா போடான்ட்டு போயிடுவான், போய்கிட்டு இருப்பான். அவனுக்கு புத்தி இல்லை. நம்ம என்ன செய்வோம்? அதனால் என்னடா அப்போ நாங்கள்லாம் பெருசாக நினைக்கவே வேண்டாமன்னு யாரும் கேள்வி கேட்டுறாங்க. அவன் வாழுத நிம்மதியை பொறுத்தது அது. உடனே பார்த்தான், அம்மா இந்த பெண்ணோட நான் வாழவா வேண்டாமான்னு எனக்கு தீர்ப்பு எடுக்க முடியலை. எப்படியாவது கருப்பசாமியை வச்சு அவள் மனசை திருத்தி எங்களை நீதியோடு வாழ வைக்க வேண்டும் தாயே அப்படின்னு என்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஒரு மகனுக்கு விசா கிடைக்கல.
என் யூடியூப்பை பார்த்து கருப்பசாமி எப்படியாவது விசா கொடுத்துருப்பா அப்படின்னு கண்ணீர் வடித்து 58 நாள் கண்ணீர் விட்டீங்க. விசா கிடச்சிடுதுலாம், விசா கிடச்சி சந்தோஷமாயிட்டான். இப்போ அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் உள்ள உருகி என்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். நினைத்தாலே போதும் எங்கள் நெஞ்சை நிறைவேற்ற வச்சிருது. எப்பா உன்னை கண்டால் நாங்கள் 1000 கஷ்டங்களை தீர்த்து விடுவோம் என்று கருணையால் வணங்கி கொண்டு இருக்கான். அவன் மனது புண்படுறதுக்கு நான் காத்திருப்பேனா? அதனால் உன் மகனை மருமகளை திருத்தி தாரேன். அவன் உள்ளத்தை வலிமையாக்கி சேர்த்து வாழ வைக்க. உன் 2வது மகன் வேலை இல்லாமல் அலையுதான், அவனுக்கு அடுத்த மாதம் வேலையை போட்டு முதல் மாத சம்பளம் தர்மத்துக்கு சேர வைக்க. கால் வந்துட்டுவான். வரலாம். இந்தாமா கூட வாரேன், வெற்றி ஆயிரும். மரபா ஒன்று சேருவா, உத்தமமாக வாழ்வீங்க. நல்லா இருங்க கருப்பசாமி. ஆமாம், ராமேஸ்வரம் பிரிந்து போன உயிரை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. அவள் பிரிந்து போன உயிர்னாக்கள் பறத வச்சுட்டான். பிரிவு நாக்கில் மனிதன் உயிரோடு பிரிஞ்சதை சொல்லுதேன். அவள் பிரிஞ்ச நாக்கில் வேறு மாதிரி சிந்திச்சிட்டேன். அப்படி தானே? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மனதை அடக்கி சரியாக எண்ணெயை மட்டும் சிந்தி. யார் வேணும் உனக்கு இப்போ? யாருமா? பக்கத்தில் வா. உன் பிள்ளை எங்க இருக்கு? மகன் எங்க இருக்கான்? உன் ஆட்டுக்குட்டியெல்லாம் எங்க கிடக்கு? 10 நாள் ஆச்சு, காணாம போச்சு. ஒரு ஆட்டை கறி வச்சு தின்னுட்டாங்க. அது திரும்பி வரணும்னா உனக்கு எப்படி வரும்? அது வேற வடிவத்தில் தான் வரும். உண்மையாக யாடா வருமாடா? கலாண்டு போய் ஒருத்தன் விற்றுட்டான், அவன் கசாக்குடையில் போட்டு தாக்கிட்டான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க எவனோ ஒருத்தன் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க பக்கத்தில் உள்ள சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. அவன் நீ சந்தேகப்படணும், அவன் விவரம் உள்ளவன் வேறு கிராமத்தில் விற்றுட்டு வந்துட்டான். அதுக்கு என்ன நமக்கு என்ன? கால் வந்துட்டு வா. ஓ கொண்டு வரையா? ஒருத்தன் ஒரு துண்டை போடிக்கிட்டு அப்படி விளையாத விலங்காட்டு பக்கத்தில் கிணறு இருக்க, அங்கே உன் ஆடெல்லாம் போய் மேயுமே. அங்கேருந்து தான் பே பே கொண்டு போனது. அவன் கொண்டு வருவானு பார்த்தேன். 3 நாள் கொண்டு போனவே ஆளவே காணல ஊருக்குள்ளே. புரியுதா? அந்த ஆடு வராது. வர வச்சு தரணும் முக்கியா. அதுக்கு பிறகு வேறு ஆட்டை வேணா கொண்டு வந்து சேர்க்குறேன். காலில் வந்துட்டு வாங்க. வரலாம். வேற என்னம்மா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. வீட்டுக்குள்ளே தெய்வ நடமாட்டம் இல்லை, அதனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மனப்போராட்டமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒற்றுமையான வாழ்வில் கொஞ்சம் குறைகள் இருக்குது. அதை சரி பண்ணி சரியாக்கி தந்தால் போதும்ல. அந்த பொண்ணுடைய மனசு மட்டும் கொஞ்சம் கோணல் தான். அவளை திசை திருப்பி உன் பக்கத்தில் கட்டுப்பட வைக்க வாழ்க்கையை நல்லா அமைச்சு தாரேன். இந்த அப்படி நல்லா இரு மகளே, பக்கத்தில் வா. 1000 சொன்னால் காதில் ஏற மாட்டுக்க உனக்கு. புடி, நல்லா இரு, சந்தோஷமா இரு. கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? திருப்பூர் எல்லை வெள்ளைக்கோவில் உள்ள கோயிலில் என்னை பூஜித்து வெள்ளைக்கோயிலில் குடியிருப்பான். எப்படி இருப்பான்? உள்ள கோயிலில் என்னை பூஜித்து வெள்ளைக்கோயிலில் குடியிருப்பான். பக்கத்தில் வந்து உட்காரணும், இன்னும் பக்கத்தில் வரணும். 19 ஆண்டுகளுக்கு முன்னால், எத்தனை ஆண்டு? 19 ஆண்டுகளுக்கு முன்னால் பல கோடிகளை முதலீடாக வைத்து தொழில் கண்டவன் நீ. 2 பேர்களுடைய வஞ்சனையின் காரணத்தினால் உன் தொழில் முடக்கப்பட்டு இப்பொழுது நீ கடன்பட்ட வாழ்க்கையோடு கலங்கி நடப்பாய். அதில் ஒன்று, இடங்களை இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம். இன்னொன்று, அடுத்த கட்ட நடவடிக்கையை தொழில் பார்த்து முயற்சி பண்ணியும் முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் இருக்கிற கடன்களை தீர்க்க முடியாமல் போய்விடுமே என்ற ஒரு ஏக்கம். இதில் 2 பிள்ளையில் ஒருவனுக்கு ஒரு வாழ்வா அல்லது 2 பேருக்குமே உண்டுமா கிடையாதா என்ற சந்தேகம். இந்த 3 நிலைகளில் பாதிக்கப்பட்டு
மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் சந்தேகப்பட்டு வந்திருக்கிறேன். வாஸ்தவமா தப்பா? காலன்ட்டு வரலாம். முருகா, நீ வந்திருக்கிய என்ன விஷயம்? வெற்றிவேல் முருகனுக்கு. வாப்பா. முதல் மகன் இருதார யோகம் உடையவன். இருதார யோகம் உடையவன். ஓராண்டு கழித்து அவனுக்கு நிச்சயமாக திருமணம் தைப்பூசத்துக்கு அடுத்து நடக்கும். அவன் விருப்பப்படியே ஒருவனை தேர்ந்தெடுப்பான். மூத்தவன். இரண்டாவது மகனாகியவனுக்கு இப்பொழுது கல்யாணத்தை நிர்ணயம் செய்து வருகிற செப்டம்பர் மாதத்துக்குள்ள கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்துடுறேன். அதே மாதிரி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் உனக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் சீராக இல்லை. அதில் இன்னும் 2 பேர்களை உனக்கு வழிவகுத்து நிறைய ஆர்டர் வாங்கி தந்தால் போதும்ல. கால் வரலாம். என்ன கொடுக்கணும்? கொடுத்துருக்கோம். முடியா? என்ன முருகா, பழனிமலையிலிருந்து முருகன் வாரார, அவருக்கு எதுவும் சொல்லியிருந்தியா? வச்சிருக்கலாம். முருகா, உன் பிள்ளை முதல்ல கல்யாணம் முடித்த உடனே 2 பேரையும் முதல் தரிசனம் முருகனை போய் பார்த்து வந்துடுங்க. அடுத்த தரிசனம் என்கிட்ட வா, ஆம்பளை பிள்ளை வரம் கொடுப்பேன், திறந்துருவான், சந்தோஷம். அடுத்து பின்னால் பேசலாம். உத்தரவு முடிஞ்சது. கருப்பசாமி, ஆமாம், கோயம்புத்தூர். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருகாய்க்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை. நிறைய பணங்களை இழந்து வேதனைப்பட்டது யார்? பாப்பா. யாருக்கு கொடுத்தீங்க ஐயா? அதான் கொடுத்ததெல்லாம் தம்பி கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஊருக்கெல்லாம் கொடுத்துருவேன் தந்தோம்னா. ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை 4 பேருக்கு கொடுத்தான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கள்ளமில்லாத மனம் படைத்தவன் நீ. ஆனால் இன்னைக்கு கடன்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். உண்மையா இல்லையா? உள்ளதெல்லாம் உறவென்று சொல்லி விட்டு விட்டு இப்போ நீ உயர்வதற்கு தொழிலையும் நடத்த முடியாமல், பிள்ளைகளுக்கும் வழிகாட்ட முடியாமல், ஒரு இடத்தை பற்றிய ஒரு குழப்பமான சிந்தனையும் மனதில் வைத்து வழி தெரியாமல் வேதனைப்பட்டு என்னை பார்க்க வந்திருக்க. வாஸ்தவோ தப்பா? கால் வந்துட்டுவாங்க. வராதுன்னு சொல்லிடுவோம். 2 பேரும் உனக்கு பணம் திருப்பி தரமாட்டாங்க, சரிண்ணா? ஆனால் 2 பேரும் தருவாங்க. தர்றதை வாங்கிக்காங்க மாப்பிள்ள, முழுசாக கேட்காதீங்க அப்படின்னு வரும். ஏதோ கொடுத்ததை வாங்கிக்கிடுவோம். இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் கொஞ்சம் மன வருத்தமும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு பிள்ளைக்கு வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு கொடுத்தா நீ நல்லா இருப்புன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துடலாமா? என்னப்பா? சரி, கால் வந்துட்டு வா. ஏய், சரி. என்ன வேணும் வேற? பக்கத்தில் வரலாம். நல்ல என்னைய பிரார்த்தனை பண்ணிக்காப்பா. உன் உள்ளத்துக்குள்ள நான் வாரேன். இந்தா, என்னை நினைச்சிட்டு கேளு. உன் சம்பளமும் கிடைக்கும், வேலையும் உனக்கு நிரந்தரமாக தொழிலாக அமையும். நல்லா இருக்கும். 8 நாள் டைம் வச்சுக்கா, நல்லா இருக்கும். பேசுவோம், பின்னால் பேசுவோம். இன்றைய உத்தரவு தான் சிந்தாம. கருப்பசாமி, அதே கோயம்புத்தூர் எல்லை என் மகனை கொஞ்சம் திருத்தி கொடுக்க முடியுமா கருப்பசாமி? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னென்னு கேட்கணும்?
உன் ஊர் எல்லைக்குள்ளே நிறைய ஆலை தொழில் மிஷின்கள் மில்லுகள்லாம் இருக்கு. அது என்னப்பா அது? மில்லுகள் இருக்கு. எல்லாம் தவிடு ஊமி இதெல்லாம் அரைக்கிறது மாதிரி மில்லுகள்லாம் இருக்குதா? நிறைய ஆலைகள் சத்தமாக கேட்கும். ஆலை தொழில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முடியாதா? இன்னொரு 2.5 மாதங்கள் உன்னுடைய 2வது மகனுக்கு கொஞ்சம் கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்கு. அவனை திருத்தி குடும்பத்தோட வாழ வச்சு தந்தா போதுமா? முதல்ல 2.5 மாதத்துக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். அதுக்கு பிறகு அவருடைய மனதை திருத்தி மது பக்கம் போக விடாமல் நிறுத்துதேன். கால் வந்துட்டுவான். இந்தா ஜெயிச்சு தாரேன், ஆபத்தெல்லாம் மாற்றுறேன், வெற்றி உண்டு. அந்த இடத்த விற்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதுக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன். ஒரு 5 ரூபா டிஃப்ரெண்ட்டில் விற்றுக்கா. போயிட்டு வா, நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம்பா. இன்றைய உத்தரவு உள்ளதுதான். அதே கோயம்புத்தூர் எல்லை ஒரு குழந்தை கால் வந்துட்டு வரலாம். நீங்களும் சேர்ந்து விழுந்துக்க வேண்டியதான். விஞ்ஞானம் பெருத்த உலகத்தில் மெஞ்ஞானத்தை பெரிதென்று சாமிகளை நாடி வந்திருக்கிறோம். என்னடா, விஞ்ஞானம் பெருத்த உலகத்தில் மெஞ்ஞானத்தை பெரிதென்று உணர்ந்து சாமிகளை நாடி வந்திருக்கிறோம் கருப்பசாமி. அதனால் உங்களை நம்பிட்டோம், எங்களுக்கு நல்வழி காட்டணும்னு உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடுது. இப்போ உன்னுடைய வேலையை பற்றி சொல்லணுமா, குழந்தையை பற்றி சொல்லணுமா? முதல்ல குழந்தையை பற்றி சொல்லணும். வைகாசி மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். மருத்துவத்தால் எந்த ஒரு பலனும் இல்லை, பயமும் இல்லை. இயற்கையாகவே உங்களுக்கு வைகாசியில் குழந்தை ஜனனமாகும். பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் தங்கை காளியம்மாள் பேர்வை வெற்றி அடைவார். இப்போ உன்னுடைய வேலையை பற்றி பார்த்தேன். உன்னுடைய வேலை தகுந்தமான சான்று, பாஸ்போர்ட் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ரெக்கார்ட்ஸில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுகிறது. சரியா? இந்த கவர்மெண்ட்டுக்கு தகுந்தாற் போல ஒரு மாற்றம் தேவைப்படுது. அதை வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் உனக்கு இங்கே வேலையை போட்டு ஏரோப்ளேனில் பறக்க வைக்க ஏற்பாடு பண்ணுறேன். கால் வந்துட்டு வரலாம். இதற்கிடையில் உன் உடன்பிறப்பை நினச்சி கொஞ்சம் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அவைகளெல்லாம் சரி பண்ணி தெளிவு பண்ணி தரதுக்கு வழிவகுத்து தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இந்தா குழந்தை பாக்கியம் வெற்றி ஆயாச்சு. நல்லா இருக்கும். புண்ணியம் அடைவாயப்பா. நீங்கள் வரலாம். அந்த 2வது மகளுடைய மனதை பேணி புனிதமாக்கி தந்தாச்சு. இனி அவளுக்கு உயர்ந்த வாழ்க்கையை அமைச்சு தந்தாச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க. அந்த வாழ்க்கை 3.25 மாதத்தில் செம்மையாக அமையும். நல்லா இருக்கலாம், வேலையும் கிடைக்கும். புண்ணியமடைவாய் மகனே, ஆனந்தமடையுங்கள். கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? மதுரை மாநகர் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரு வளையல். அம்மா பூவோடு வருவேன், பொட்டோடு வருவேன், சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல், முத்து முத்தான வளையலுங்க. திருமணத்தை பற்றி கேட்க வந்த பெண்ணடியாள். யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும்? மகள், பொம்பளை பிள்ளைக்கு. இங்கே பொண்ணே வந்திருக்கான். அடுத்து உங்களை கூப்பிட்றேன். கால் வந்துட்டு வரலாம். டன் 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 டன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கூட வந்து உட்காரு, கூட வந்து உட்காரு. அவள் அக்கா வதங்கச்சி, இவ அக்கா வதங்கச்சி. பரவாயில்ல, பெரிய பட்டங்களையும் டாக்டர் பட்டத்தையும் பெற்ற மகளாக நீ இருந்து இவ்வளோ அறிவுக்கு வேலை கொடுத்துருந்தாலும் கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு பூரணமான நம்பிக்கையில் என்னை பார்க்க வந்திருக்கியே, அதற்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களும் ஆசைகளும்.
கருப்பசாமி, தாயிலா பிள்ளையாக இருக்க எங்களுக்கு தாயும் நீந்தான், தகப்பனும் நீந்தான். அதனால் நாங்கள் இந்த வயதில் ஆறுதல் இல்லாமல் தவிச்சிடக்கூடாது. நீ பார்த்து எங்களை சரணாகதி ஆக்கி ஒரு அருமையான மாப்பிள்ளையும் கொண்டு வந்து சேர்க்கணும், எனக்கு கல்லூரியில் ஒரு வேலையும் வாங்கி தரணும் என்பது கேள்வி. இப்போ எனக்கு எத்தனை லட்சம் தருவேன்? மாத சம்பளம் நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய தானம் தர்மத்துக்கு அறக்கட்டளையாக உன் குடும்பம் உயரும், புண்ணியம் பெறும். அதே மாதிரி வரக்கூடிய இது 2024 2025 உன்னை போல் டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு பேராசிரியன் ஒருவன் உன்னை மணமுடிப்பான். அந்த கல்யாணத்துக்கு நானே திருமாங்கல் எடுத்து தருவேன். வெற்றியாக நடக்கும், புண்ணியமாக இருப்பாய். இந்தா சக்தி பெறுவாய் மகளே, வெற்றி அடைவாய். ஆனந்தம் நல்லா இருக்கு, சந்தோஷம். இந்தா உனக்கு 2 குடும்பம் பார்க்க வேண்டியிருக்கு, பணம் தரேன், வச்சுக்கா. கருப்பசாமி, ஆமாம், அதே மதுரை மாநகர் எல்லை மகளுடைய திருமணத்தை பற்றி கேட்க வந்த மகான் காலுன்ட்டு வரலாம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய சிவாய நம. உன்னுடைய கட்டுமனைக்கு போகிற வழியில் இடது புறத்தில் ஒரு அற்புதமான வேற்று மத தெய்வத்தினுடைய ஆலயம் இருக்கிறது. புரியுதா? அதுலேருந்து 2.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. எனக்கு உயரமாக ஒரு அடையாளம் தெரியுது. இப்போ உன்னுடைய மனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். ஆதி சிவனுடைய அற்புதமான சக்தியும் அன்னை பராசக்தியினுடைய சொருவமும் குடியிருக்கும் இடம் உன் கோவில் வீடு. சரியாக 1.25 ஆண்டுகளாக பிள்ளையினுடைய திருமணத்தை பற்றியெல்லாம் பேசுகிற பொழுது அவளுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு சில தளர்ச்சிகளும் வேதனையும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. உண்மையா இல்லையா? ஆமாம். அந்த மகளுடைய மனதை சரிப்படுத்தியும் அவளுக்கு இந்த கல்யாணம் எப்போ நடக்கும் என்ற உண்மைகளையும் சொல்லி நடத்தி வச்சா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். தமிழ்நாட்டில் இருக்கு, பாண்டிச்சேரியில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, ஏதோ மையம். அதே டாக்டர் மாப்பிள்ளை, பாண்டிச்சேரி மாப்பிள்ளை தான் நல்லா இருக்காரு. அப்படியா? ஆமாம், அது நேர்த்தா சொன்னாங்க. அது கிடைச்சிருமா? கிடைச்சாச்சு. இல்லை, ஒரே நட்சத்திரமா இருக்கு, ராசி வேறையா இருக்கு, லக்கணம் வேற. வரலாம் பக்கத்தில், முடிச்சிருவோம், சந்தோஷமாக நடக்கும், ஆனந்தமாக இருக்கலாம்.